பஞ்சபதி முடிஞ்ச உடனே ஒரு நாமாவளி சொல்லுவார் சாதாரணமாக. அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சிடுவார். பூஜையை முன்னாடியே பண்ணிவிட்டால் தான் நல்லது. ஏன்னா சில பேர் சீக்கிரமாக போகிற வாழ்க்கும் சௌகரியமாக இருக்கும். பூஜையை பார்த்துட்டு போயிடுவா, பிரசாதமும் கிடைக்கும் வாழ்க்கை. எல்லாம் முடிஞ்ச ஒரு 3 மணி 4 மணிக்கு காத்தால் பூஜையை முடித்து பிரசாதம் கொடுப்பான்னா அவ்வளோ பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னொன்று, இவ்வளவே பண்ணி சுவாமியை காக்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். பகவான் நாமா சொல்லியாச்சுன்னா அவருக்கு உடனே பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி ஆகணும். அதனால் பூஜைன்னு வச்சா அந்த பூஜை சம்பிரதாயத்தை பார்த்தேன்னா பாகவத பூஜைங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பద్ధதி. முதல்ல அவரை வரவேற்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு செகண்டில் பண்ணிவிடுவோம். அவசர அவசரமாக பூஜை பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கோ கோகுலாஷ்டமி அன்றைக்கோ அவாகையாமி சொல்லி பிரசன்னமாக நீ வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவாகித்தோ பவா பிரசன்னோ சுப்பிரசன்னோ பவா அப்படின்னு விடுவோம். அவ்வளோ வேகமாக சொல்ல முடியாதுங்க. பகவானுக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுத்து அவரை கூப்பிடும்பொழுதே ஆயாகி அப்படி சொல்லும்பொழுது ஆயாகி அப்படின்னு கூப்பிடுவேன். அதை தான் அவர் பாரோ முராரேன்னு கூப்பிட்டார். வேறு ஒரு பாஷையில் கூப்பிட்டார், அவ்வளோதான். இவர் ஆயாகி மாதவான் பாடினார் தரங்கினியில். அவள் குழந்தையை சாப்பிட கூப்பிட்ட போது யசோதா கூப்பிட்ட பாட்டது. அதே போல் இவர் பாரோ முராரேன்னு பக்தாள் பாடின பாட்டை பாடி ஊட்டக்க ஏழோ சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றேன் வா, உடம்பெல்லாம் தூளியாக இருக்கே, அந்த எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் போதும்ப்பா, வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள நயிர் அலம் அப்படின்னு பாகவதத்தில் வருது. இந்த ஒரு விளையாட்டெல்லாம் போரும், அதுக்கப்புறம் நீ தொடரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பாகவத்தில் வருதோ அதே பாவத்தில் இங்கே ஊட்டக்க ஏழோ மையெல்லாம் தூளோ ஆட்ட சாக்கேடோ ஆட்டங்கள்லாம் போரும். ஸ்ரீ கிருஷ்ணா கிருப்பாளோ நீ சொன்னால் நான் கேட்பேன்னா நீ கிருப்பாளுவாச்சு. அதனால் ஆட்ட சாக்கேடோ ஸ்ரீ கிருஷ்ணா கிருப்பாளோன்னு. ஏன்னா நீ சொன்னால் கேட்பாளன்னா பாகவதம் சொன்னால் கேட்பார் பகவான். அப்படி கிருப்பாளு, தயாளு கிருப்பாளு, தயா தீன தயாளுன்னெலாம் சொல்லுவோம். அந்த பூஜைக்கு ஆவாகனம் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டுட்டு வந்த உடனே அப்படி சரணம்னு விழுந்தாச்சுன்னா அவனை காப்பாற்றுறது தானே அவருக்கு கடமை. விபீஷணர் வந்து சரணம்னு வந்தான். அப்பொழுது பகவான் பார்த்தார், இவனை திடீர்னு சேர்த்துனுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது, அதனால எல்லாரையும் கேட்போமே அப்படின்னு கேட்டார் ஒழிய, கடைசியில் அவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இவ்வளோ பேர் சொன்னாலும் ஐ ஹவ் காட் மை ஓன் ஒப்பீனியன். உங்களை சும்மா ஒரு மரியாதைக்காக கேட்டேன், அவ்வளோதான். அவன் எப்போ காலில் வந்து விழுந்துட்டானோ அப்போ அவனை காப்பாற்றுறது ததாமி ஏதத் விரதம் மம, அதுதான் என்னுடைய விரதம். அப்போ ராவணன் வந்தால் என்ன பண்ண, எதிவா ராவண ஸ்வயங்கிற, ராவணனே வந்தால் கூட அவனுக்கும் அபயம் கொடுத்துருவேன். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. அவன் சரணாகத்தின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா, எங்கே பூர்வ சரித்திரம் என்ன, எதனால் வந்தான், இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவசியமே இல்லை. அப்புறம் மற்ற பேருக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்? அதனால் அந்த சரணாகத வத்சலா பாடி சரணம்னு வந்தாச்சுன்னா நீ காப்பாற்ற வந்தானே. நான் என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லிக்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்தில் ஒன்று ஆராதிச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு விக்கிரகத்தில் நீ தான் அந்த ராமனா கிருஷ்ணர் பரமாத்மா நரசிம்மர் அப்படின்னு ஆராய்ச்சின்னு. ஆனால் அந்த பாவம் எனக்கு இருக்குது, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் இதில் தப்பே இல்லையே, நீ நிச்சயமாக அனுகிரகம் பண்ணணும். இதுக்குள்ளே எப்படி நான் இருப்பேன்னு நீ கேட்க முடியாது. அதை சராச்சரம் புலனும் அப்படின்னு உலகமெல்லாம் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் தான். இருந்தாலும் நான் பூஜை பண்ணும்பொழுது அந்த சின்ன விக்கிரகத்துக்குள்ளே தான் பகவான் இருக்கார். அதுபோலெல்லாம் இந்த பாவங்களையெல்லாம் எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கோம் குருநாத்தாளுடைய உபன்யாசத்தில். அதெல்லாம் மனசில் வாங்கிட்டோன்னா இந்த பாகவத பூஜை இருக்க ரொம்ப விசேஷமான ஒரு அங்கம் அது. அது முடித்த உடனே அவருக்கு எப்படி ஷோடசோபச்சார பூஜைகள்லாம் கோயிலில் ஆலயங்கள்லாம் நடக்கிறதோ அது மாதிரி எல்லா விதமான, அது முக்கியமாக தூப தீப நைவேத்தியம் சொல்லுவாள். அதனால தூபம் தீபம் ஆவாகனம் முதல்ல பண்ணியாச்சு. அப்புறம் கந்தம் சமர்ப்பியாமின்னு முதல்ல இந்த கந்தம் சந்தனத்தை கொடுத்துட்டு, உனக்கு ஒரு வாசனையா, நீ சர்வகந்த ஸ்வரூபி, சர்வகந்தன்னு பகவானுக்கு பேர். அதனால் உனக்கு ஒரு கந்தம் சொன்னால் எனக்கு கையில் கிடைச்சதை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு நீ ஆசைப்பட்டு எனக்கு அனுகிரகம் பண்ண போகிறதில்லை நிச்சயமாக. ஆனால் என்னுடைய ஒரு பக்திக்காக நான் அதை வெளிப்படுத்துறதுக்காக நான் அந்த கந்தம் சமர்ப்பியாமேன்னு சொல்லி அந்த கந்தத்துக்கு அப்புறம் புஷ்ப மாலையெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் தூபம் வந்த உடனே தீபம் வந்துடுத்து. அவர் சொல்லுவார், தூபம்னா என்னன்னா என்னுடைய கர்ம வினைகள்லாம் போட்டு நான் தூபம் போட்டு விட்றேன் அப்படின்னார் தியாகராஜ சுவாமி. துஷ்கர்மம் எல்லாம் தூபமாக போட்டு எரிச்சு விட்றாங்க.
அப்புறம் தீபாராதனை என்னடா பண்ணான்னா நேனி ஜூச்சுட்டே கன தீபாராதனை மௌரா ரகுநாதாங்கிறார் பரிபாலையில். அதுபோல் உன்னை தரிசனம் பண்ணுறதே அந்த பெரிய ஒரு தீபாராதனை நீராஜனம் அதான். அப்படி சொல்லி இந்த அழகான இந்த பద్ధதியில் தாம்பூலம் கொடுத்து நைவேத்தியம் கொடுத்து தாம்பூலம் கொடுக்கும்போதும் பகவானை வேண்டிப்பா எல்லாம் எங்களுடைய அபிலாஷைகள்லாம் பூர்த்தி பண்ணி வை, மனோரத்தங்கள்லாம் பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டும். மனோரத்தங்களை பூர்த்தி பண்ணுறதான உன்னுடைய சந்தோஷமே. பக்தாள்லாம் வந்தான்னா அவளுக்கு நதஜன பாலகன்னு சொல்கிற அளவு அதுதான். யார் யார் வந்து தன்னை நமஸ்கரிக்கிறாளோ அவளை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு குணம் உனக்கு. அந்த மகான குணமாக கல்யாண குணத்தை நான் நம்பி தான் உன்னுடைய பஜனையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வினயம் சொல்லக்கூடியதான் விண்ணப்ப கத்தியம்ங்கிறது. அதுக்கப்புறம் இவாளுக்கு தெரிஞ்ச ஒரு வேத மந்திர ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாள். ஏன்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும்னு இந்த பஜனை சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. இது பஜனை சம்பிரதாயத்தில் வேதம் தெரிஞ்சவா இருக்காளா அப்படின்னா இந்த ஒரு பங்கு ஒரு போர்ஷனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாக்கி நீங்கள் வேதாத்தியானம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. யோ வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகதிலீனஸ்ய பரஸ்த மகேஸ்வரா அது சொன்னால் கூட போகும். ராஜாதிராஜான்னு சொன்னால் கூட போகும். அதுவும் வேதத்தில் தான் இருக்குது. எல்லாமே தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சது இதுதான், எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது இதுதான் குருநாத்தாள். அவன் வேதத்தில் ஆரம்பத்துலேயும் இருக்கான், வேதத்து மத்தியத்துலேயும் இருக்கான், வேதத்தில் கடைசியிலையும் இருக்கான். வேத ஆதவ் வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா. அந்த வேதம் பூரா பார்த்தேன்னாலும் தஸ்ய பிரகதிலீனஸ்ய யஹா பரஹா சஹா மகேஸ்வரஹா. இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது என்னமோ அவசரமாக சொல்லிட்டு போய்டுறோம். இருந்தாலும் வேத பிரதிபாத்தியமான மூர்த்தி தான். ராமனை சொல்லும்போது வேத வேத்தியே பரே பும்சின்னு தான் சொல்லியிருக்கு. வேதங்கள் ராமாயணமாக வந்தது, வேத நாயகன் ராமனா வந்தாங்கிற. அதனால் வேதம் இல்லாத ஒரு பஜனை கிடையாது. வேதம் தெரிஞ்சவாளுக்கு அங்கே ஒரு சந்தர்ப்பம். பஜனை வந்துருப்பா, பாட்டெல்லாம் வெறுமனே கேட்டுட்டு இருப்பா, வா நன்னா பாடுறாரு அப்படின்பா. இது என்ன ராகம் எனக்கு தெரியாது சார் அப்படின்பா. சரி, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமேங்கிறதுனால அதை கொடுத்தா. இப்படியெல்லாம் எல்லாரையுமே சேர்க்கிற ஒரு அழகான முறை தான் இந்த பஜனை பద్ధதி தட்சிண சம்பிரதாயம். அது முடிஞ்ச ஒன்று உபச்சாரங்கள்லாம் சொல்லி அந்த உபச்சாரத்துக்கு நிருத்தியம் தெரிஞ்சவா நிருத்தியத்தினால பகவானுக்கு குடை சமர்ப்பணம் பண்ணி சாமரங்கள்லாம் பகவானுக்கு போட்டு, உனக்கு எத்தனையோ தேவநாரிகள்லாம் சாமரம் போட காத்துருக்கா. ஆனால் நான் என்னுடைய பக்தி பூர்வமாக நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த சாமரத்தை குடையெல்லாம். அதே மாதிரி விசிறி, அந்த விசிறியை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த பக்திக்காக தான் அவர் கீர்த்தனமே பண்ணியிருக்கார். இந்த பద్ధதிக்காக தான் தியாகராஜ சுவாமி உபச்சாரம். அதுக்கப்புறம் ஒரு கீர்த்தனம் பண்ணார். இதை உபச்சாரம் பண்ணுறதுக்கு உனக்கு நிறைய பேர் இருக்கா, அதனால் என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் போய் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் கருடன் இருக்கான், எல்லாருமே பக்கத்தில் இருக்கும்போது கங்கையே உன்னுடைய பாதத்துலேருந்து வருது, துஜி சரணிஞ்ச கங்காங்கிறார். அப்போ மறுபடியும் நான் ஸ்நாப்பயாமின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லையே. அது மாதிரி சொல்கிறவாள் இருக்கா. ஆனால் அந்த பாட்டை இங்கே பாடக்கூடாது. அது கடைசியில் பாடும்போது பாடலாம், என்னுடைய வினயத்தை காண்பிக்கிறது. ஆனால் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது உனக்கு தெரிஞ்ச பூஜையை நீ பண்ணணும். அதுதான் சம்பிரதாயம். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பெரிய சமாராதனை பண்ணியிருப்பான். ஏதோ எனக்கு முடிஞ்சதை நான் பண்ணினேன்னு சொல்கிறது தான், அடக்கத்தோடு சொல்கிறது தான் ஒரு வினயம். அந்த வினயத்தை சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ராமாயணிகள்லாம் சொல்லி கீர்த்தனைகள்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேவதா தியானங்களுக்கு வருவாள். இந்த தேவதா தியானங்கள் வருதும் சங்கீதம் தெரிஞ்சு பஜனையை பற்றி ஜாஸ்தி தெரியாதவாளுக்கு ஒரு சந்தர்ப்பம். கீர்த்தனைகள்லாம் தெரியும் அப்படின்னா அந்த புதுக்கோட்டை உற்சவத்தில் பார்த்தேன்னா அதுக்குன்னே நிறைய பேர் காத்துட்டு இருப்பாள். நான் ஒரு 2 கீர்த்தனை பாடுவேனே, பிள்ளையாரை பற்றி பாடுவேன், சரஸ்வதி கீர்த்தனை பாடுவேன், முருகனை பற்றி பாடுவேனேம்பா. அம்மாவாளுடைய இஷ்ட தெய்வங்கள். இதில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது பஜனை சம்பிரதாயத்தில். இதில் வைஷ்ணவ சம்பிரதாயமோ அது சாக்த சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயம், முருகனை கௌமார சம்பிரதாயம் இப்படியெல்லாம் கிடையாது. எல்லா தெய்வங்களும் உண்டு. பார்க்க போனால் ஐயப்பனையும் பாடுவோம். ஒரு காலத்தில் ஐயப்பனெலாம் பாட முடியாது, இப்போ எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்கா. அதனால் அதையும் ஐயப்பனையும் பாடி எல்லா தெய்வங்களையும் பாடி அதுக்கு கௌரச்சந்திர ஒரு தியானத்தையும் நினச்சிண்டு அந்த தேவதா தியானங்கள்னு வந்ததுன்னா அதை ரொம்ப சுருக்கமாக பாடிடுவாள். வாஸ்தவத்தில் புதுக்கோட்டை உற்சவத்தில் பார்த்தோன்னா 5 மணி நேரம் தேவதா தியானங்கள். அதாவது ஒருத்தருக்கு ஏதோ ஆசையாக பாடுறேன்னு வந்திருப்பார், அவர் எங்கேயோ இதுக்குன்னு கல்கத்தாலேருந்து வந்திருப்பார். அவர் அந்த பாட்டுக்கு பாடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சரஸ்வதி பற்றி ஆரம்பிச்சு விட்டார். அன்றைக்கி சொன்னார், பாகவதர் சொன்னார், அவர் ஏதோ ஆசைப்படுறார் போல இருக்கு, அவர் பாடட்டுமே என்ன. இப்படி ஆரம்பிச்சது தான் கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு தேவதைக்கும் 4 பேர் பாடுறான். என்ன ஆகும்னா கடைசியில் முடிஞ்சு அவாவா நாமாவளி சொல்லும்போது 5 மணி நேரம் ஆயிருக்கு தேவதா தியானம். இதை இந்த காலத்தில் 1 மணி நேரத்திலே பாடிட்டு போயிடுவான். அப்படி தான் ஒரு அவசரத்தில் பாட சொல்லும்பொழுது பாகவத சுவாமி சொன்னார்,
ஜானகிராம் அவனுக்கு என்ன தூக்கம் வந்து கொடுத்தா அப்படின்னு கேட்டார். இல்லை தூக்கம் இருந்துச்சு, நான் எல்லாத்துக்கும் கீர்த்தனமே பாடி விடுறேன், நீ மணி என்னன்னு சொல்லு அப்படின்னார். 9 மணியோ 9:30 மணியோ அன்றைக்கி 10:30 மணிக்குள்ளே எல்லா கீர்த்தனமும் அவரே பாடிட்டார். தியான கீர்த்தனம் நாமாடியெல்லாம் பெருசாக பாடல, ஆனால் சின்ன சின்ன கீர்த்தனமாக சுவாமின் கஜமுக விபோன்னு பாடுவார். அது மாதிரி வரிசையாக ஆரம்பித்து கடகடான்னு பாடின்னு வந்து என்ன மணி ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்கா, 5 நிமிஷம் தான் கூட ஆயிருக்குன்னு. அந்த மாதிரி அப்படி ஒரு திருப்திப்பட்டவர் அவர். தேவதா தியானங்கள்னு சொன்னால் தேவதைகள் திருப்திப்படுறாப்புல எங்கள் குருநாதர் திருப்திப்பட்டார். அந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு அப்புறம் தான் திவ்யநாம கீர்த்தனை ஆரம்பிப்போம்.